நாட்டில் பாஸ்போர்ட் முறையை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். அதோடு பாதாள உலகம் மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். மே மாதம் 1ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை 46,042 சர்வதேச சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது பருவகாலம் நிறைவடைந்தமையினால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்துள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் திகதி முதல் மே மாதம் 12ஆம் திகதி வரையில் மொத்தமாக 8,36,693 சுற்றுலா பயணிகளே நாட்டிற்குள் வருகை தந்துள்ளனர். அதன்படி முதல் 2 மாதங்களில் நாளாந்தம் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5,000க்கும் மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது சராசரியாக 3,800ஆக குறைந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவிக்கு தொல்லை கொடுத்த 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹட்டன் ரயில் நிலையத்தில் வைத்து அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கிய ரயிலில் சென்ற 6 இளைஞர்கள் அதே ரயிலில் பயணித்த பல்கலைக்கழக மாணவிக்கு பல தடவைகள் தொல்லை கொடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் குறித்த மாணவி தனது பெற்றோருக்கு அறிவித்து பின்னர் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த 6 இளைஞர்களை போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று ஹட்டன் புகையிரத நிலையத்தில் வைத்து கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை வந்துள்ளதாகவும் கொழும்பில் வசிக்கும் 20 முதல் 30 வயது இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களிடம் இருந்து ஆரம்பகட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்கள் இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 12 பெண்கள் உட்பட 671 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 30 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 10 பேரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 173 கிராம் ஹெரோயின், 117 கிராம் ஐஸ், 207 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் மரத்திலிருந்து தவறி விழுந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஆலடி உடுவில் மானிப்பாயைச் சேர்ந்த சசிகுமார் ரூபின்சன் என்ற 20 வயது இளைஞனே உயிரிழந்தவராவார். குறித்த இளைஞன் கடந்த 12ஆம் திகதி மாங்கனிகளை பறிப்பதற்காக மாமரம் ஒன்றில் ஏறிய நிலையில் தவறி விழுந்ததில் சுயநினைவை இழந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையிலேயே நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனையின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.